அறக்கலகம் ஒருங்கிணைக்கும் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் எழுதிய திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும் நூல் வெளியீட்டு விழா மார்ச் 21 மாலை 5 மணி சென்னை பத்திரிகையாளர் மன்றம். நூல் வெளியீட்டு உரை கலைமாமணி சுகி சிவம், சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் IAS, மேனாள் நீதிபதி ஹரி பரந்தாமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். அனைவரும் வருக. இதுக்கு முன்னாடி எதுவும் அரசியல் இருக்கிறதா, பிஜேபி தலைமை நீதிபதியை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறதா என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இவர் என்ன சொல்ற காரணத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன அவர் காரணத்தை சொல்லுகிறார்? ஆதாய முரண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டி வருங்கிறார். புரியலைங்க. ஆதாய முரண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டி வரும், அதனால் நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய அபத்தம். வருங்காலத்தில் தலைமை நீதிபதியாக இல்லாத ஒருவர் விசாரிக்கும் பட்டியலை நோக்கி நான் உத்தரவிட்டு செல்கிறேன் என்றார். இதுக்கு எதுக்கு நீ உத்தரவிடணும்? ஒரு தலைமை நீதிபதி உன் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு காலகட்டம் இது. உங்கள் அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி அவர்கள் SIR கொண்டு வந்த பிறகு எல்லா மாநிலங்களும் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. இங்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அந்த ஞானேஷ்குமாருக்கு எதிராகத்தான் இப்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் போன வாரத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுவும் கூட ஒரு பெரும் பேசும்படியாக இல்லை. வழக்கு போல் ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது. அவர் ஞானேஷ்குமார் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரதமர் இருக்கிறார், அவரை சார்ந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்போ உதிரியாக இருப்பவர் யார் என்றால் இந்த எதிர்க்கட்சி தலைவர், குறிப்பாக ராகுல் காந்தி. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தர் எப்படி தேர்வு பண்ண முடியும்? அதுவும் கூட தேர்வு செய்யப்படக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வணக்கம். இது அறக்கழகம், நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்திருக்கிற செய்தி குறிப்பாக என்ன நடந்துக்கிறது என்றால், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறார். அதாவது தேர்தல் ஆணைய நியமனம் தொடர்பாக, அந்த சட்ட திருத்தம் தொடர்பாக நான் அந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது எந்த அளவுக்கு சரி, அப்படி சொல்வது சரியா என்கிற இந்த பிரச்சனையைத்தான் குறித்து இன்று நாம் பேச இருக்கிறோம். காரணம் என்னென்னா, இது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதை கடந்து போவது அவர் எளிதும் அல்ல. இதை கடந்து போனால் நமக்கு வரக்கூடிய, மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை, கருத்துரிமை ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை, வாக்காளரின் குடியுரிமையை, வாக்காளரின் ஓட்டுரிமையை, அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதற்கு சமம்தான் இந்த சம்பவம். இது சாதாரண விஷயம் அல்ல. காரணம், இதற்கு முன் எப்படி இருந்தது? 1991 இந்த தேர்தல் தலைமை ஆணையர் நியமன விஷயத்தில் எப்படி சட்டம் இருந்தது என்றால், அது மிகச் சரியாக இருந்தது. 3 பேர் கொண்ட குழு, அதில் ஒருவர் பிரதமராக இருக்க வேண்டும், இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும், இன்னொருவர் அட்டானமஸ் பாடியாக வழங்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும். இந்த 3 பேரும் இருக்கும் பொழுதுதான் எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்று அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், எதிர்க்கட்சி தலைவர், ஆளுகின்ற பிரதமர். அப்போ 3 தளத்துக்குமே இந்த அதிகாரம் என்பது மிக தெளிவாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை, தலைமை ஆணையரை தேர்வு செய்கிற பொழுது அதில் 100% மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும், ஜனநாயகம் காக்கப்படும் என்ற நம்பிக்கை வரும். அதில் வெளிப்படைத்தன்மை இருக்கும். மிக முக்கியமாக இதில் யாருமே ஒன் சைடாக செயல்பதற்கான வாய்ப்பு சூழல் கிடையாது. ஏனென்றால் தேர்தல் ஆணையர் என்பது அவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. தேர்தலை வெளிப்படைத்தன்மையோடு சுதந்திரமாக, காத்திரமாக, சரியாக, நேர்மையாக நடத்த வேண்டுமானால் தேர்தல் ஆணையர் என்பவர் எந்த கட்சிக்கும் ஆட்படாமல், எந்த ஒரு சட்ட சிக்கலுக்களும் உட்படாமல், எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆட்படாத நபராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு ஏதாவது ஒரு பெரும்பான்மையாக அவர்களுக்கு ஆதரவாக அதை தேர்ந்தெடுத்து விட்டால் நாடு என்ன சூழலை சந்திக்கும் என்பது, குறிப்பாக என்ன சொல்வது, ஜனநாயக திருவிழா
உலக அளவில் ஒரு ஜனநாயக நாடு இந்தியா, ஜனநாயக திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாடு திருவிழா என்பதெல்லாம் கேள்விக்குள்ளாகும் என்பதால் தான் அப்படி மிகச்சரியாக 1991 அப்படியான ஒரு சட்டம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இன்று அது எப்படி தேய்ந்திருக்கிறது என்று பார்த்தால், குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்துகிறது என்று பார்த்தால், 2023 ஆகஸ்ட் 10 ராஜ்யசபாவில் இந்த சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது பின்னால் ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதே ராஜ்யசபாவில் டிசம்பர் 12 நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகு மக்களவையில், அதாவது லோக்சபாவில் டிசம்பர் 21 லோக்சபையில் நிறைவேற்றப்படுகிறது. டிசம்பர் 28 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுகிறது. எவ்வளோ ஸ்பீடு பாருங்க. இது வாக்கெடுப்பு விட்டார்களா? அப்பொழுது எதிர்ப்பு கடுமையாக கிளம்பியது. ராகுல் காந்தி போன்ற எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக கிளப்பினார்கள். இது நாடு பாசிச தன்மையை நோக்கி போகிறது, ஜனநாயகம் கேள்விக்குள்ளாகுது என்று அன்று பாராளுமன்றம் முடக்கப்பட்டது கடந்த கால வரலாறு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இவர்கள் செயல்படுத்தி விட்டார்கள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமா, அந்த காலத்தில் சந்திரசூட் போன்றவர்கள் இந்த தலைமை பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இது குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை. அந்த அந்த நிலுவில் இருந்த வழக்குகள் கூட விசாரிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்போ இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது. இது சரியா தவறா என்று ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்த, எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நீதிமன்ற தலைமை நீதிபதியைத்தான் நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர்களே கைவிரித்தால் என்ன ஆகும் என்பதுதான் கடந்த காலத்து வரலாறு இருக்கிறது. அப்பொழுது நடந்த விஷயத்தை ஒவ்வொன்றாக வரிசையாக பார்ப்போம். குறிப்பாக எல்லா அத்துமீறல்களையும் பெரும்பான்மை இருந்ததால் இவர்கள் இஷ்டத்திற்கு என்ன செய்தார்கள், இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அதன் விளைவை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2024 தேர்தலில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமாக இருந்த ஒரு தலைமை அதிகாரி எனக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று விட்டு ஓடினார். சஞ்சீவ் குமார் அப்பொழுது தலைமை அதிகாரி இருந்தார். ஏன் ஓடினார், எதற்கு ஓடினார், எதற்காக என்று இதுவரை அந்த கேள்விகள் மர்மமாக இருக்கிறது. அவரும் பதில் சொல்லவில்லை. போனபடி உடனே 2 பேரை தேர்வு பண்ணாங்க, 3 பேர் அவங்க இஷ்டத்தை தேர்வு பண்ணாங்க, தலைமை அதிகாரி தேர்வு பண்ணாங்க. எல்லாமே இது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. குறிப்பாக இப்போ இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு என்னன்னா, சிஜேஐ தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு முடிவுக்கு இன்று அது அமலில் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, பிரதமர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சர். அது யாருக்கு அமைச்சர்? பிரதமருக்கு வேண்டப்பட்ட அந்த கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர். அப்போ அதில் பெரும்பான்மை யாராக இருக்கிறது? ஒரு பிரதமர் இருக்கிறார், அவரை சார்ந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்போ உதிரியாக இருப்பவர் யார் என்றால் இந்த எதிர்க்கட்சி தலைவர், குறிப்பாக ராகுல் காந்தி. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தர் எப்படி தேர்வு பண்ண முடியும்? அதுவும் கூட தேர்வு செய்யப்படக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட குறுகிய நாளில் தான் ஒரு 185 பேர் 160 பேர் கொடுக்குறாங்க. அதை ஒரு பேர் செலக்ட் பண்ணுறாங்க. கடைசியில் எதிர்க்கட்சி தலைவருக்கு போகுது. இவங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அதுலேயே அவர் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் இருந்தவர் அறிவிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர்கள் அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி விட்டார்கள். இன்றைக்கு நிலைமை என்னன்னா, அவர்கள் விருப்பத்துக்குரியவர்கள் யாரோ, அவர்கள் விரும்பியவர்கள் யாரோ அவரைத்தான் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள். அவர் தான் ஞானேஷ்குமார். அந்த ஞானேஷ்குமாருக்கு எதிராகத்தான் இப்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் போன வாரத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுவும் கூட ஒரு பெரும் பேசும்படியாக இல்லை, வழக்கு போல் ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது. அவர் ஞானேஷ்குமார் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஞானேஷ்குமார் வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்ஐஆர் என்கிற விஷயம்லாம் கொண்டு வரப்படுகிறது. எஸ்ஐஆர்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ சாவகாசமாக எடுக்க வேண்டிய விஷயம், வழக்கமாக நடந்த விஷயமா இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் அவசரமாக 2 மாதங்களில் 3 மாதங்களில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தான் எல்லா மாநில தேர்தல்களிலும் பிஜேபி ஜெயித்து கொண்டிருக்கிறது, வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்ற மர்மம் தெரியவில்லை. 2வது முறையாக ஆட்சி அமைக்கிறார் பீகாரில். 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பலவே இறந்து விட்டதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இறந்தவர்களோடு ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா டீ குடித்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அது நீக்கப்பட்டவர்கள் யார் என்றால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக சிறுபான்மையினராகத்தான் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு இருக்கிறது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி அவர்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்த பிறகு எல்லா மாநிலங்களும் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது.
இங்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இப்படியான ஒரு அபாயகரமான சூழலில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 75 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. 74 சில்லறை புள்ளி சில விவரங்களோட நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்வி இயல்பாக வருமா இல்லையா? இந்த அபாயம் சரியா தவறா என்று மக்கள் கேட்க வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூடி ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் என்று செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியும் கூட அதுவும் நடக்கவில்லை. இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், நான் இந்த வழக்கிலிருந்து விலகுகிறேன் என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இது எப்படி பொருந்தும், எப்படி சாத்தியம், எப்படி சரி இது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கிறதா, பிஜேபி தலைமை நீதிபதியை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறதா என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இவர் என்ன சொல்ற காரணத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன அவர் காரணத்தை சொல்கிறார்? இது நான் இந்த வழக்கை தேர்தல் ஆணையர் நியமன வழக்கை எடுத்து விசாரித்தனால் ஆதாய முரண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டி வரும்ன்றாரு. புரியலைங்க. ஆதாய முரண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டி வரும், அதனால் நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய அபத்தம். இது ஒரு தலைமை நீதிபதி பேசக்கூடிய பேச்சா இது? ஏன் எப்படி சொல்கிறேன் என்றால், ஆதாயம் முரண் என்று சொல்ல வேண்டிய அவசியம். ஆதாயம் யாருக்கு வரும்? அரசு சட்டமைப்புக்கு வரும், நீதித்துறைக்கு வரும். அந்த நீதித்துறையுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வரும். அந்த அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை யார் இருக்கிறது? உச்சபட்சமாக நீதிமன்றத்துக்கு தானே இருக்கிறது. அது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அப்படி என்ற பொழுது ஆதாய முரண் எங்கே வருகிறது? ஆதாய முரண் வந்தால் என்ன சிக்கல்? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரவில்லையே. ஏனென்றால் சிஜிஐ தலைமை நீதிபதி என்பது இந்த தேர்தல் ஆணைய நியமனத்தில் சேரும் பொழுது அது ஜனநாயகம் வலுப்பெறுகிறது, அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழல் ஏற்படும் பொழுதுதானே இந்த தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், ஓட்டுரிமையாக இருக்கட்டும், இந்த ஜனநாயக திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த வாக்குரிமையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் வெளிப்படைத்தன்மையோடு மாநிலங்கள் முழுக்க ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நம்பகத்தன்மையான தேர்தல் நடத்த முடியும். அப்படி இல்லாமல் ஒரு பிரதமருக்கு வேண்டிய அமைச்சரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரியை எப்படி நம்புவது? மக்கள் எப்படி நம்ப முடியும்? இது உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்துக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? அப்ப இந்த வழக்கில் ஏன் அவர் விலக வேண்டும் அவசரமாக? விலகுவது நியாயமா? விலகுவது என்பதா உங்கள் பர்சனல் பிரச்சனையா? உங்கள் ஆதாயத்துக்காக நீங்க லஞ்சம் வாங்கிட்ட விலகம் சொல்ல போறாங்க. யார் குற்றச்சாட்டு பண்ண முடியுமா? அப்படி என்று பொழுது தலைமை நீதிபதி இதை வலுவாக நீதித்துறை பரிபாலனையை காப்பாற்றும் பொருட்டும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றும் பொருட்டும், ஏன் தலைமை நீதிபதியின் அதிகாரத்தை காப்பாற்றும் பொருட்டும், அட்டானமஸ் பாடி என்பதை நிரூபிக்கும் பொருட்டும் தலைமை நீதிபதி இதை எடுத்து விசாரித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் விலகி ஓடி சொல்றார் என்றால், ஒருவேளை பிஜேபியால் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்வி இயல்பாக இருக்கிறது. ஒருவேளை அவர் மிரட்டப்பட்டுத்தான் ஓடுகிறாரா என்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையராக இருந்த ஒருவர் இவ்வாறு தான் புடுங்கி அடித்து ஓடினார். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர் தான் ஆனால் பின்னாளில் ஓடினார். இதுதான் கடந்த கால வரலாறு இருக்கிறது. அப்போ இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவரை நான் இதை விசாரிக்க மாட்டேன், நான் ஓடுகிறேன் என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? நாடு எதனைக்கு சென்று இருக்கிறது? ஒற்றை நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே அதிகாரம், இந்த ஒற்றை துவைத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இயல்பாக வருமா வராதா? அப்படி என்றால் இங்கு என்ன நடக்கிறது? ஏன் சூரியகாந்த் இப்படி விலகி ஓட வேண்டும்? அவர் என்ன சொல்கிறார் போற போக்கில்? வருங்காலத்தில் தலைமை நீதிபதியாக இல்லாத ஒருவர் இதை விசாரிக்கும் பட்டியலை நோக்கி நான் உத்தரவிட்டு செல்கிறேன் என்றார். இதுக்கு எதுக்கு நீ உத்தரவிடணும்? ஒரு தலைமை நீதிபதி உன் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு காலகட்டம் இது. உங்கள் அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது. கேள்வி கேட்க முடியாத ஒரு இண்டிபெண்டாக இயக்கக்கூடியது நீதிமன்றம், அது உச்ச நீதிமன்றம். அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதும் காப்பதும் ஜனநாயக கடமை இல்லையா? அரசியலமைப்பை காக்கும் பொருட்டு உங்களுக்குள்ள தகுதி இல்லையா? அது எப்படி நீங்க விலகி ஓடுறீங்க? இப்ப அப்ப நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் எந்த வகையில் கொண்டு செல்லப்படுகிறது? எப்படி
இதை நம்புவது என்றுதான் தெரியவில்லை. இது ஒரு அபாயகரமான காலகட்டமாக தான் பார்க்க வேண்டியது. ஜனநாயகத்திற்கு ஒரு கேள்விக்குறி, அதுக்கு சாவுண்டி அளிக்கிறார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் இந்த நீதிமன்ற விசாரணை, இந்த வழக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கில் இப்படியான ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கிறது. ஆக எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்திலும் அந்த அதிகாரத்தை தக்க வைக்க முடியவில்லை. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் தக்க வைக்க முடியவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே தலையெடுத்து ஓடுகிறார் என்றால் இந்த நாடு எதை நோக்கி ஓடுகிறது, பாசிசத்தை நோக்கி ஓடுகிறதோ என்ற அச்சம் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய எல்லோரும் மனதிலும் எழுகிறது. அதைத்தான் இந்த அறிக்கை காட்டுகிறது. ஆனால் இது சரியானதல்ல. ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியும் எதிர்க்கட்சி தலைவர்களும் எல்லா ஜனநாயகத்தினுடன் கூடிய அமைப்புகளும் சேர்ந்து போராட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதோ என்று தான் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே தலையெடுத்து ஓடுகிறார் என்றால் அவருக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஆளும் பாசிச அரசுக்கு எதிராக, ஏன்னா பாசிச அரசு ஏன் என்று குறிப்பிடுகிறது என்றால் வேறு வழியே இல்லை, இவர் விசாரிக்கப்பட்ட ஓடுறதின் பொருள் என்ன என்று கேட்க தோன்றுகிறதா இல்லையா? ஆதாயமுரண் என்று எதை சொல்கிறீர்கள், எதை குறிப்பிடுகிறீர்கள்? அந்த ஆதாயமுரண் யாருக்கானது? அந்த ஆதாயமுரண் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதல்லவா? அந்த அரசியலமைப்பை காக்கும் வல்லமைக்கு பொறுப்பு. அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதும் அந்த அதிகாரத்தைக்கு வலிமை சேர்ப்பதும் அந்த ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை காப்பாற்றக்கூடிய விஷயம் இல்லையா அந்த ஆதாயம் என்பது? அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட சொத்தா அவங்க ஆதாயம் முரண் என்று இவருக்கு மற்றவர்களுக்கு குற்றம் சாட்டுவதற்கு. ஆக இந்த விளக்கம் நியாயமானதல்ல, இந்த விளக்கம் போதுமானதாகவும் அல்ல. இந்த ஞானேஷ்குமார் நியமனத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் நடைபெற அத்தனையும் மர்மமாக இருக்கிறது, மர்ம புகையாக இருக்கிறது. வரக்கூடிய ரிசல்ட்டும் சிக்கலாகத்தான் இருக்கிறது. காரணம், இந்த எஸ்ஐஆருக்கு பின்பு நடக்கூடிய தேர்தல் அணுகுமுறை மாற்றங்கள் என்பது அதிர்ச்சி அளிப்பவையாக இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணைய மோசடிகளை மகாராஷ்டிராவில் நடந்ததை அம்பலப்படுத்தியிருக்கிறார், கர்நாடகத்தில் நடந்ததை அம்பலப்படுத்தியிருக்கிறார், ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறார். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்திடம் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டவும் இல்லை, நிரூபிக்கவும் இல்லை, இந்த நிமிடம் வரை நிரூபிக்கவில்லை. ஆக தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை தன்மை துளியும் இல்லாமல் போய்விட்டது. ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளை ஏதாவது ஒரு விஷயத்திற்கு இந்த தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறதா? அப்படி நம்பகத்தன்மை இழந்துவிட்டு அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு வழக்கு வருகிறது என்றால் அதை தார்மீக கடமையாக கருதி ஜனநாயகத்தை காக்கும் பொருட்டு, அந்த ஜனநாயக திருவிழாவை ஒழுங்காக நடத்தும் பொருட்டு, மாநில அதிகாரங்களை உறுதி செய்யும் பொருட்டு இந்த தலைமை நீதிபதி இந்த வழக்கை நடத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆக இதில் ஏதோ ஒரு அதிகார சிக்கல் இருக்கிறது, உள்ளீடான அரசியல் முரண் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இது ஒற்றைத்தன்மையை நோக்கி, ஒரு பாசிசத்தன்மையை நோக்கி செல்கிறோ என்ற ஐயம் இயல்பாகிறது. இது நாட்டுக்கு நல்லதல்ல. எனவே மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறிப்பாக எதிர்க்கட்சிகள், இந்திய கூட்டணி அமைப்பினர் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய காலகட்டம் வந்துவிடும் என்று தோன்றுகிறது. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கிலிருந்து விடுபடு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அத்தனை விமர்சனங்களில் மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.